இப்போ லெசன் 9ல பார்ட் 3 பார்க்க போறோம். கவனிங்க. ஃபார் மடக்கை பயன்படுத்தி உறுப்புகளை அணுகுதல். ஃபார் மடக்கை பயன்படுத்தி உறுப்புகளை அணுகுதல். இப்போ பைத்தானில் உள்ள ஃபார் மடக்கு லிஸ்டில் உள்ள அனைத்து உறுப்புகளையும் ஒவ்வொன்றாக அணுகுவதற்கு பயன்படுகிறது. புரிஞ்சுங்களா? லிஸ்டில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளையும் அணுகுவதற்கு நாம ஃபார் மடக்கை பயன்படுத்திக்கலாம். இது C++ மொழியில நம்ம பயன்படுத்தியிருப்போம் தெரியுங்களா? அந்த ஃபார் மடக்கு மாதிரியே தான். அதனுடைய தொடரியல் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபார் இண்டெக்ஸ் வேரியபிள் இன் லிஸ்ட். ஓகே, ஃபார் இண்டெக்ஸ் வேரியபிள் என்ன வேரியபிள் நம்ம மை லிஸ்ட் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருப்போம் பார்த்தீங்களா? அது அடுத்து இன் இதெல்லாம் கீவேர்டு. ஓகேங்களா? பிளாக் லெட்டர்ல இருக்குது. அடுத்தது லிஸ்ட். இந்த இடத்துல நீங்க என்ன லிஸ்டோ அது. இது வந்து இண்டெக்ஸ் வேரியபிள், இது வந்து லிஸ்ட். அடுத்து பிரிண்ட் ஆஃப் இண்டெக்ஸ் வேரியபிள். பிரிண்ட் ஆஃப் இண்டெக்ஸ் வேரியபிள். நெக்ஸ்ட், இங்கு இண்டெக்ஸ் வேரியபிள் என்பது லிஸ்டில் உள்ள ஒவ்வொரு உறுப்பின் சுட்டு மதிப்பு. ஒவ்வொன்றுடைய இண்டெக்ஸ் வேல்யூ அப்ப நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா? 0, 1, 2, 3 அந்த மாதிரி. ஓகே, பைத்தான் ஆங்கில மொழியில் படிப்பது போன்றே ஃபார் கூற்றை கையாளுகிறது. ஃபார் எவ்ரி எலிமெண்ட் இன் தி லிஸ்ட் அண்ட் பிரிண்ட் தி நேம் ஆஃப் தி லிஸ்ட் ஐட்டம்ஸ். என்ன சொல்றாங்கன்னா, ஃபார் எலிமெண்ட் இன் தி லிஸ்ட்ல அண்ட் பிரிண்ட் தி நேம் ஆஃப் தி லிஸ்ட் ஐட்டம்ஸ். ஒவ்வொரு எலிமெண்ட்டா அதை நம்ம ஆக்சஸ் பண்ணிட்டு அதை பிரிண்ட் பண்றது எப்படின்னு பாருங்க. ஒரே நிமிஷம். மார்க்ஸ் 23, 45, 67, 78, 98 இதுதான் லிஸ்ட். எப்படி கண்டுபிடிச்சிங்க? இங்க லிஸ்ட்னு சொன்னதுனாலயா? இல்லை, லிஸ்ட் வேரியபிள் சதுரடைப்பு போட்டிருக்கு. உள்ள வேல்யூ வந்து கமா போட்டு வரிசைப்படுத்தப்பட்ட தகவலா இருக்கு. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸ் இன் மார்க்ஸ். ஃபார் எக்ஸ் இன் மார்க்ஸ். இப்போ மார்க்ஸ்ங்கிற லிஸ்ட்ல எக்ஸுங்கிறது இண்டெக்ஸ் வேரியபிள். ஓகே, இப்போ பிரிண்ட் ஆஃப் எக்ஸ். இப்போ இண்டெக்ஸ் வேரியபிள் வந்து எக்ஸ் வந்து 0ன்னு எடுத்துக்கும். அடிப்படையில் 23 பிரிண்ட் பண்ணும். 1ன்னு எடுத்துக்கும் 45, 2ன்னு எடுத்துக்கும் 67, 3ன்னு எடுத்துட்டு 78, 4ன்னு எடுத்துட்டு 98. இதுல என்னன்னு கவனிங்க. இப்போ டீட்டெயிலா சொல்றேன். மேலே உள்ள எடுத்துக்காட்டில் மார்க் லிஸ்ட் 5 உறுப்புகளை கொண்டுள்ளது. இது எத்தனை உறுப்பு? 1, 2, 3, 4, 5. ஓகே, இண்டெக்ஸ் மதிப்பு 0ல இருந்து ஆரம்பிக்கும் பொழுது 0ல இருந்து 4 வரைக்கும் எழுதுவோம். அது வேற. ஒவ்வொரு உறுப்பிற்கும் 0 முதல் 4 வரை சுட்டெண் இருத்தப்படுகிறது. இண்டெக்ஸ் வேல்யூ அசைன் பண்றோம். பைத்தான் ஆங்கில மொழியில் வாசிப்பதை போன்றே பார் மடக்கு மற்றும் பிரிண்ட் கூற்றுகளை படிக்கிறது. பார் மடக்கு மற்றும் பிரிண்ட் கூற்றுகளை படிக்கிறது. ஃபார் எலிமெண்ட் ரெப்ரசன்டட் ஆஸ் எக்ஸ். ஓகேங்களா? நம்ம வந்து அதை வந்து அந்த உறுப்புகளை இண்டெக்ஸ் வேல்யூவை நம்ம எக்ஸ்ன்னு சொல்றோம். புரியுதுங்களா? இன் மார்க்ஸ். மார்க்ஸ் என்ன? லிஸ்ட். புரியுதுங்களா? மார்க்ஸ்ங்கிறது இன் லிஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா? இன் மார்க்ஸ். அண்ட் பிரிண்ட். எதை பிரிண்ட் பண்ணும்? த வேல்யூ ஆஃப் த எலிமெண்ட். எலிமெண்ட் ஒவ்வொரு எலிமெண்ட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினுடைய வேல்யூவையும் பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட், லிஸ்ட் உறுப்புகளை மாற்றம் செய்தல். பைத்தானில் லிஸ்டுகள் மாறும் தன்மையுடையவை. அது ஏற்கனவே நம்ம சொன்னோம். அதாவது லிஸ்டின் உறுப்புகள் மாற்றப்படலாம். அதுக்குள்ள இருக்கிற வேல்யூவை எப்போ வேணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். லிஸ்ட் உறுப்பு அல்லது தொடர் உறுப்புகளை எளிய மதிப்பிருத்து செயற்குறியை, சாதாரணமான சிம்பிளான அசைன்மெண்ட் ஆபரேட்டர் மதிப்பிருத்து செயற்குறி சமக்குறி ஈக்குவல் சைனை பயன்படுத்தி மாற்றலாம். தொடரியல் லிஸ்ட் அண்டர்ஸ்கோர் வேரியபிள் ஆஃப் இண்டெக்ஸ் ஆஃப் என் எலிமெண்ட். அந்த வேரியபிள் லிஸ்ட் வேரியபிள் போட்டுக்கணும். சதுரடைப்புக்குள்ள இண்டெக்ஸ் ஆஃப் என் எலிமெண்ட் போட்டு ஈக்குவல் டு போட்டு மாற்றப்படும் மதிப்பு. அடுத்தது லிஸ்ட் அண்டர்ஸ்கோர் வேரியபிள் இண்டெக்ஸ் ஃப்ரம் இண்டெக்ஸ் டு. இந்த இண்டெக்ஸ்ல இருந்து இந்த இண்டெக்ஸ் வரைக்கும் அப்படின்னு சொல்லியும் மாற்றலாம். புரியுதுங்களா? இதை கவனிங்க. எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இங்கு இண்டெக்ஸ் ஃப்ரம் என்பது தொடரின் தொடக்க சுட்டெண். இண்டெக்ஸ் 2 என்பது தொடரின் உச்ச வரம்பு, லிமிட் இது வரைக்கும் அப்படிங்கிறது. கொடுக்கப்படும் உச்ச மதிப்பு தொடரின் உச்ச மதிப்பாக சேர்க்கப்படாது. எடுத்துக்காட்டாக தொடர் 0:5. 0ங்கிறது தொடக்க மதிப்பு, 5ங்கிறது இறுதி மதிப்பு என்று நீங்கள் பொருத்தினால் பைத்தான் 0 முதல் 4 என்ற உறுப்பு சுட்டெண்களை மட்டுமே எடுத்துக்கொள்ளும். எனவே நீங்கள் 1 முதல் 4 தொடர் மதிப்புகளை மாற்றம் செஞ்ச விரும்பினா அப்போ கட்டாயமா நம்ம என்ன பண்ணணும்? 1ல இருந்து 5 வரைக்கும் சொல்லணும். நீங்க இங்க எங்க ஸ்டார்ட் பண்ணா 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 5 வரைக்கும் சொல்றீங்கன்னா அந்த மதிப்புகளை மட்டும்தான் மாற்ற முடியும். அது சொல்றாங்க. இங்க கவனிங்க. மை லிஸ்ட் அப்படிங்கிறது ஒரு லிஸ்ட். இது லிஸ்ட். 2, 4, 5, 8, 10 5 மதிப்பு இருக்கு. ஓகே, பிரிண்ட் பண்றோம்.
எதை நீங்கள் இது என்ன கொடுத்துருக்கீங்க அது அப்படியே தெரியல தெரியும். மை லிஸ்ட் எலிமெண்ட்ஸ் பிஃபோர் அப்டேட். நான் அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னுடைய எலிமெண்ட் மை லிஸ்டினுடைய எலிமெண்ட் அப்படின்னு ஒரு செய்தி போட்டுக்கிறோம். இப்போ பிரிண்ட் பண்ணுறோம். ஃபார் மடக்கு மூலியமா பிரிண்ட் பண்ணுறதுக்கு இந்த 2 லைன் தான். இதான் சின்டாக்ஸ். ஃபார் போட்டுக்கணும். எக்ஸுங்கிறது அதனுடைய இண்டெக்ஸ் வேரியபிளை ஆக்சஸ் பண்ணுறது. இன் மை லிஸ்ட்டுங்கிறது லிஸ்ட். ஓகே. பிரிண்ட் ஆஃப் எக்ஸ் 0ன்னு எடுத்துக்கும் பிரிண்ட் பண்ணும், 1ன்னு எடுத்துக்கும் பிரிண்ட் பண்ணும், 2ன்னு எடுத்துக்கும் இண்டெக்ஸ் மதிப்பு பிரிண்ட் பண்ணும், 3ன்னு எடுத்துக்கும் 4ன்னு எடுத்துக்கும். அப்போ 0ன்னு எடுத்துக்கிச்சுன்னா முதல்ல 2 பிரிண்ட் ஆகும். எக்ஸ் மதிப்பு 1ன்னு எடுத்துக்கிட்டா அந்த 1ங்கிற இண்டெக்ஸ்ல இருக்கிற 4ங்கிற வேல்யூ, அப்புறம் 2ன்னு எடுத்துக்கிட்டா 5, இப்படி எல்லாமே பிரிண்ட் பண்ணிடுது. இங்க பாருங்க இது வரைக்கும் வந்துடுது. மை லிஸ்ட் எலிமெண்ட்ஸ் பிஃபோர் அப்டேட். ரைட். நெக்ஸ்ட் இன்னொரு லிஸ்ட்டை கிரியேட் பண்ணுறோம். சரி, இப்போ மை லிஸ்ட்டில் இன்னொரு அந்த வேல்யூவை உள்ளே போடுறோம். அதாவது ஏற்கனவே இருக்கிற இடத்துல இன்னொரு வேல்யூவை நம்ம அப்டேட் பண்ணுறோம். அதான் மை லிஸ்ட் அப்படிங்கிறது ஆல்ரெடி இருக்கிற லிஸ்ட் தான். ஓகே. ஆஃப் 2 மை லிஸ்ட் ஆஃப் 2 என்ன? மை லிஸ்ட் ஆஃப் 0, மை லிஸ்ட் ஆஃப் 1, மை லிஸ்ட் ஆஃப் இது ஆக்சுவலாக இது 2. ஓகே. அப்போ மை லிஸ்ட் ஆஃப் 2 அப்படிங்கிறது என்னன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா இங்கே கவனிங்க. இந்த இடத்துல மை லிஸ்ட் ஆஃப் 2ங்கிற இடத்துல 6ங்கிற வேல்யூவை நம்ம அசைன் பண்ணுறோம். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல ஒரு பேராவில் தியரி. அதாவது லிஸ்ட்டில் ஒரு உறுப்பை நாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம், சாதாரணமான அசைன்மெண்ட்லேயே சேஞ்ச் பண்ணிக்கலாம். மை லிஸ்ட் ஆஃப் 2 என்பது இந்த 4வது எலிமெண்ட், இந்த 4வது மதிப்பு, சாரி இந்த 5ங்கிற மதிப்பு. எப்படி? மை லிஸ்ட் ஆஃப் 0ங்கிறது இது இண்டெக்ஸ் மதிப்பு, மை லிஸ்ட் ஆஃப் 1ங்கிறது இது, மை லிஸ்ட் ஆஃப் 2ங்கிறது இது. அப்போ ஈக்குவல் டு 6. அப்போ இந்த இடத்துல 5க்கு பதிலாக என்ன மாறிடும்? 6ன்னு மாறிடும். பிரிண்ட் மை லிஸ்ட் எலிமெண்ட்ஸ் ஆஃப்டர் அப்டேஷன் பண்ணதுக்கு அப்புறம் பிரிண்ட் பண்றோம் அப்படிங்கிற ஒரு செய்தியை தெரிவிக்கிறோம். இப்போ ஃபார் ஒய் இன் மை லிஸ்ட், ஒய்ங்கிறது நம்ம என்ன வேரியபிள் வேணும் அந்த இடத்துல வச்சுக்கலாம், இண்டெக்ஸ் வேரியபிள் ஆக்சுவலாக அது. ஃபார் ஒய் இன் மை லிஸ்ட் பிரிண்ட் ஆஃப் ஒய். ஓகே. அப்போ ஒய் ஆஃப் 0ன்னு எடுத்துக்கிட்டு 2 பிரிண்ட் பண்ணும், ஒய் ஆஃப் 1, ஒய் ஆஃப் 2, ஒய் ஆஃப் 3, ஒய் ஆஃப் 4. ஓகே. இந்த இடத்துல 8 வந்திருக்கு பாருங்க. சாரி, இந்த இடத்துல என்ன வந்திருக்கு? 6 வந்திருக்கு. இது ஆக்சுவலாக என்னது? மை லிஸ்ட் ஆஃப் 0, மை லிஸ்ட் ஆஃப் 1, மை லிஸ்ட் ஆஃப் 2. மை லிஸ்ட் ஆஃப் 2ல 5 தான் வரணும். அதைத்தான் நம்ம இங்கே 6ன்னு மாற்றிட்டோமே, அப்டேட் பண்ணிட்டோம்ல, அதைத்தான் சொல்கிறோம். ஒரு ஒற்றை மதிப்பை மட்டும் மாற்றக்கூடியது. தொடர் மதிப்புகளை மாற்றணும்னா ஓகேங்களா, இந்த மாதிரி தான் மாற்றணும். தொடர் மதிப்புகளை மாற்றணும்னா பாருங்க, இங்கே ஒரு மை லிஸ்ட் 1, 3, 5, 7, 9 எல்லாம் ஆட் நம்பர்ஸாக கொடுத்து வச்சிருக்கோம். பிரிண்ட் பண்ணுறோம் பாருங்க, லிஸ்ட் ஆஃப் ஆட் நம்பர். அது அப்படியே பிரிண்ட் ஆயிடுச்சு. எக்ஸ் மதிப்பு 0ன்னு எடுத்துக்கும், பிரிண்ட் ஆஃப் 0. எக்ஸ் மதிப்பு 1ன்னு எடுத்துக்கும், பிரிண்ட் ஆஃப் ஒய். அப்போ என்ன ஆகும்? இதெல்லாம் அப்படியே 1, 3, 5, 7, 9 பிரிண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் இன்னொரு வேல்யூ எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்னு பாருங்க. மை லிஸ்ட் ஆஃப் 0:5. 0ங்கிற எலிமெண்ட்ல ஆரம்பிச்சு 5ங்கிற எலிமெண்ட் வரைக்கும் எல்லா வேல்யூவும் மாற்ற சொல்றோம். அப்போ 0ங்கிறதுக்கு இது 2ன்னு எடுத்துக்கும், இதை 1க்கு 4, 2க்கு 3க்கு 4க்கு இது வரைக்கும் எடுத்துக்குது. பிரிண்ட் ஆஃப் லிஸ்ட் ஈவன் நம்பர்ஸ். இதெல்லாம் ஈவன் நம்பராக கொடுத்ததுனால இந்த ஈவன் நம்பருங்கிற ஒரு செய்தியை நம்ம போடுறோம். ஃபார் ஒய் இன் மை லிஸ்ட், இப்போ அது அப்படியே ஒய் வேரியபிளுக்கு ஒய் ஆஃப் 0 அதில் 2 காட்டணும், 4 காட்டணும், ஒய் ஆஃப் 1, ஒய் ஆஃப் 2, ஒய் ஆஃப் 3, ஒய் ஆஃப் 4. அவ்வளோதான். ஓகேங்களா? ஆல்ரெடி இருந்த அதே லிஸ்ட்ல 0லேருந்து 5 வரைக்கும் தொடர் மதிப்புகளை எல்லா மதிப்புகளையும் மாற்றிட்டோம். இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இருக்கிற ஒரு எலமெண்ட்டினுடைய வேல்யூவை மட்டும் மாற்றணும். இங்கே எல்லாமே இது ஆட் நம்பர்ஸாக கொடுத்தோம், அதை ரீப்ளேஸ் பண்ணி அப்டேட் பண்ணி எல்லாமே ஈவன் நம்பராக கொடுத்துக்கிறோம். ஓகே, தேங்க்யூ.